சாக்கடை தான். ஆனா பைபிள்ல சொல்லி இருக்குது, ஆசாரியன் தொட்டதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். இப்போ நம்ம ஆட்கள், இப்போ பிசினஸோ அரசியலோ, நம்ம ஆள்கிட்ட போய் சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? அரசியல் ஒரு என்னது? நான் சொல்றேன், நீங்க போனா ஆகும் பூக்கடை. ஆமென். சாக்கடை தான். ஆனா பைபிள்ல சொல்லி இருக்குது, ஆசாரியன் தொட்டதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். நம்ம என்னன்னா, அதனால கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் பேர் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, ஆனால் பிஸ்னஸ்க்கு வர மாட்டாங்க. ஏதாவது டீச்சரு இந்த மாதிரி மாத சம்பளம் அப்படியே இருந்துருவாங்க. ஏன்னா வியாபாரம்னா என்னது? வியாபாரம் வந்து அது ஏமாத்துற ஒரு இடம். அரசியல் அது ரொம்ப ஏமாத்துற இடம். ஆமாம், லாயராக மட்டும் ஆயிராத, ஏன்னா லாயர்னாலே லையர். இப்படி எல்லாத்தையும் வந்து மோசம்னு சொல்லி நம்மளை வந்து ஒதுக்கியே வச்சுட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அப்படியே இருந்தன்னா எல்லாம் மோசமாக தான் இருக்கும். நீ என் புள்ள, நீ போனா அது நல்லா மாறுன்ற. ஆமே. எல்லாம் சொல்லுங்க, ஆசாரியன் தொட்டதெல்லாம் பரிசுத்தம். நீங்க யாரு? Amen. You are a royal priesthood. You are a holy generations. Amen. What? நீங்க போற வரைக்கும் அது சாக்கடை, நீங்க போனா ஆகும் பூக்கடை. ஆமென். அங்க பாருங்க, அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, வியாபாரம் இனி பரிசுத்த வியாபாரம் உங்க கையில இருந்தா அது ஹோலி மணி. ஆமென். வெறும் ஐஸ்வர்யம் மட்டும் நம்ம கையில வரக்கூடாது, அதிகாரமும் வரணும். ஆமென். ஆமா, எப்படி ப்ராஸ்பெரிட்டி, ஃபைனான்சியல் ப்ராஸ்பெரிட்டி நடத்துறோமோ அது மாதிரி பொலிட்டிக்கலுக்குன்னு ஒன்று நடத்தணும். ஆமென். ஆமென். நம்ம நினைக்கிறோம் இது யாருக்கும் இல்லைங்க. கடவுள் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உயர்ந்த அதிகாரத்தில், அரசு பதவிகளில், ஏன் எம்எல்ஏக்களா, எம்பிக்களா, சீஃப் மினிஸ்டரா அவர் உட்கார வைக்கணும்ன்றது அவருடைய திட்டம். ஆமென்.